ஆப்பிரிக்கா கண்டத்தில் ஒரு பள்ளிக்கூடம் இருந்ததாம். அந்த பள்ளிக்கூடத்தில் இருந்த மாணவர்கள் மிகவும் முரட்டாட்டம் நிறைந்த மாணவர்களாக இருந்தார்களாம். அந்த பள்ளிக்கூடத்தில் எந்த ஒரு ஆசிரியரும் 2 மாதத்திற்கு மேலாக வேலை செய்ய முடியாதாம். அவ்வளோ சேட்டை பிடித்த மாணவர்கள் அங்கே இருந்தார்களாம். வருகின்ற ஒவ்வொரு ஆசிரியரையும் ஒவ்வொரு பிரின்சிபலையும் விரட்டி விரட்டி அந்த மாணவர்கள் துரத்தி கொண்டே இருந்தார்களாம். யாரும் அந்த பள்ளிக்கூடத்தில் போய் போதிப்பதற்கு அல்ல டீச் பண்ணுவதற்கு அந்த வாதியார்கள் பயப்படுவார்களாம். ஐயோ, அங்க போக மாட்டேன், அங்க மாத்திரம் என்ன போட்டுறாதீங்கள் என்று. ஒரு நாளைக்கு அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு புதிய ஆசிரியர் நியமிக்கப்பட்டார். ஸோ அவர் அன்றைக்கு முதல் நாள் அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்தப்போ எல்லா பசங்க யோசித்தாங்களாமா, இந்த ஆளையும் 2 வாரத்தில் தூக்கி கிளப்பிடலாம் அப்படின்னு யோசித்தாங்களாம். நான் அந்த வாதியார் அன்றைக்கு அந்த பள்ளிக்கூடத்திற்கு வந்த பொழுது முதலாவது எல்லா மாணவர்களையும் ஒன்றாக கூட்டி சேர்த்து எல்லாரையும் உட்கார வைத்து அவர்களுக்கு அவருடைய அந்த பிளாக் போர்டில் எழுத ஆரம்பித்தாராம். எதிர்த்து பேசினால் 10 அடி, போய் பேசினால் 20 அடி, திருடினால் 30 அடி, கீழ்ப்படியலனா இன்னொரு 15 அடி அப்படின்னு ஒவ்வொன்றாக எல்லா மாணவர்களுக்கு முன்பதாக அந்த பிளாக் போர்டில் எழுதினாராம். எழுதின பின்பதாக தம்முடைய அந்த பேக்கை திறந்து ஒரு பெரிய ஒரு பெரம்பை எல்லாத்துக்கும் காமிச்சாராம். சொன்னாராமா, இன்றையிலிருந்து ஒரு புதிய வாதியார் வந்திருக்கிறாரு, இன்றையிலிருந்து நான் இந்த பிளாக் போர்டில் எழுதின எல்லா சட்டங்களும் நான் முற்றிலும் நிறைவேற்றுவேன், அதுல சந்தேகமே இல்லை என்று வாதியார் எல்லாரையும் பார்த்து சொன்னார். இதுவரைக்கும் இந்த மாதிரி கண்டிப்புள்ள ஒரு வாதியாரை எந்த மாணவன் பார்த்ததில்லை. எல்லாருக்குள்ளும் ஒரு பயம், ஒரு திகழ் உண்டானது. இவர் நிஜமா செய்திருவாரா என்று பயந்து கொண்டிருந்தார்கள். ஸோ ஒரு பையன் எதிர்த்து பேசினானாமா, உடனே அவரை கூப்பிட்டு அவர் சொன்ன மாதிரியே 10 அடி அடிச்சு விட்டார். எல்லாருக்குள்ளும் மிகவும் பயம் உண்டானது. ஒரு ஒழுக்கம் அந்த பள்ளிக்கூடத்தில் வந்தது. ஒரு வாரம் கடந்து சென்ற பின்பதாக திடீரென்று மத்தியான நேரத்தில் ஒரு மாணவன் நான் அழுக ஆரம்பிச்சாலாம். எல்லாரும் போய் என்னடா ஆச்சுன்னு கேட்கும் பொழுது சொன்னா, என்னுடைய மதிய உணவு யாரோ திருடிட்டாங்க, எனக்கு அம்மா அனுப்பின சாப்பாடு இன்னைக்கு இல்லை, அதுல யாரோ எடுத்து சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி உடனே அந்த ஆசிரியர் எல்லா மாணவர்களையும் ஒன்றாக கூட்டி சேர்த்து எல்லாரையும் பார்த்து கேட்டார், யார் இந்த பையனுடைய சாப்பாடை திருடினது அப்படின்னு கேட்டார். எல்லாரும் அமைதியா இருந்தார்கள், யாரும் அதற்கு பதில் சொல்லவில்லை. உடனே அந்த வாதியாருக்கு கோபம் வந்தது. சொன்னாரு, நீங்க யாரும் பதில் சொல்லணும், எல்லாருக்கும் சேர்த்து நான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்னார். எல்லாருக்கும் அந்த திருட்டுக்கு 30 அடி இருக்கு, அந்த 30 அடி எல்லாருக்கும் நான் கொடுக்க போறேன், யார் இதை செய்தார்களோ இப்பவே ஒப்புக்கொள்ளுங்க, இல்லைன்னா எல்லாருக்கும் அடி உலக போகுதுன்னு சொன்னார். உடனே பயந்து ஒரு சின்ன பையன், எலும்பு தோலுமா இருந்த ஒரு சின்ன பையன் முன்பதாக வந்து அவரை பார்த்து, சார் நான் தான் சார் அந்த சாப்பாடை திருடினேன், என் வீட்டில் சாப்பாடு இல்லை, பசியா இருந்தது, என்ன செய்யறதுன்னு தெரியல, இந்த பசியில அந்த பசியின் துடிப்புல நான் அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டேன், மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொன்னேன். இந்த வாதியார் அந்த சின்ன பையனை பார்த்து கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாமல் எல்லாருக்கும் முன்பதாக சொன்னாரு, நான் சொன்ன சட்டம் தான், திருடினால் 30 அடி நிச்சயம், வா உன்னுடைய சட்டையை கழட்டு, உனக்கு கொடுக்க போறேன் என்று எல்லாருக்கும் முன்பதாக அந்த சின்ன பையனை முன்பதாக வர வைத்தார். எல்லா மாணவர்களும் இந்த வாதியாரை பார்த்து, ஐயா 30 அடி தாங்க மாட்டான் ஐயா, அவர் கொஞ்சம் கம்மியா கொடுத்துருங்கன்னு எல்லாம் கெஞ்சி பார்க்குறாங்க. அந்த வாதியார் மனசு மாத்துல இந்த சின்ன பையனை முன்பதாக வர வச்சு பெரம்பை எடுத்து அடிக்க இருக்கின்ற நேரத்துல பின்னாடி இருந்து ஒரு மாணவன் சார் அப்படின்னு கூப்பிட்டான். பின்னாடி இருந்து ஒரு மாணவன், உயரமான கொஞ்சம் வாட்ட சாட்டமான இருந்த ஒரு மாணவன் முன்பதாக வந்து அந்த வாதியாரை பார்த்து சொன்னார், ஐயா நீங்க உண்மையாகவே நீதி உள்ள ஒரு ஆசிரியர் தான், ஆனா இன்றைக்கு அவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த 30 அடியை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். வாதியார் சொன்னார், வா உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அந்த சின்ன பையனுக்கு கொடுக்க வேண்டியதை அந்த பெரிய பையனுக்கு அதே தண்டனையை தந்தார். இதுதான் 2000 வருடங்களுக்கு முன்பதாக நடந்த சம்பவம். நீங்களும் நானும் அந்த சின்ன பையனை போல எலும்பும் தோலுமாக மரண தண்டனைக்கு கட்டுவதற்கு எந்த தகுதியும் இல்லாதவர்களாக இருந்தோம். தேவனாகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தின் சிங்காசனத்திலிருந்து பார்த்து பிதாவாகிய தேவனை பார்த்து சொன்னார், ஆமாண்டவரே
பாவத்தின் சம்பளம் மரணம்தான். ஆனால் இவர்கள் அதனால் தாங்கிக்க முடியாது. அவர்களுக்கு பதிலாக நான் வந்து அவர்கள் என்ன தண்டனையை பெற்றுக்கொள்ளணுமோ அந்த தண்டனை என் மேல் செலுத்துங்க, நான் அவர்களுக்காக அந்த விலைக்கிரயத்தை செலுத்துவேன் என்று சொல்லிதான் இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பதாக இந்த பூமிக்கு வந்தாருங்க ஐயா. கிறிஸ்துமஸ் என்றால் மனித குலத்திற்கு செய்யப்பட்ட மிக விலையேற பெற்ற ஒரு பலி என்று நான் சொல்லுவேன்.